French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். ஐந்தெழுத்து மந்திரம் உச்சரிக்கும் நாவிலெல்லாம் உயிர்வணக்கும் சந்தனம். திராவிடத்தின் திருவிளக்கு, தமிழகத்தினுடைய ஒளிவிளக்கு, நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பூமி உள்ளவரை அவரது புகழே நிலைத்திருக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த புகழுக்குரிய ஒப்பற்ற தலைவியினுடைய நினைவு தினத்தை இன்றைய தினம் கழக ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நாங்கள் அனுசரித்து இன்றைய தினம் முக்கியமான உறுதிமொழியை ஏற்றிருக்கிறோம். ஒரு 4 லைனில் சொல்லிடுறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளை சட்டத்திட்டங்களை காத்து நிற்போம். நம்ம ஏற்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும் என்கிற குறிக்கோளை வெற்றி பெற செய்வோம். ஏமாந்த காலத்தில் ஏற்றங்கொண்டோன் புலிவேடம் போட்டு கழகத்தை அழிக்க நினைப்பதை தடுத்து நிறுத்துவோம். இந்த கழகத்தை அடகு வைத்து வேறு பாதைகளில் சென்று வேறு தலைவர்கள் பின்னால் சென்று காட்டி கொடுக்கும் துரோகிகளுக்கு பாடம் புகட்டுவோம். இது முக்கியமான தீர்மானமாக எடுத்திருக்கோம். மத சார்பற்ற கட்சிகளின் உதவியோடு மதத்தை நம்பி இருக்கின்ற கட்சிகளை அல்ல, மத சார்பற்ற கட்சிகளின் உதவியோடு மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கொள்கைகளை கடைபிடிக்கும் அந்த ஆட்சியை அமைப்போம். பூமி உள்ளவரை அம்மா புகழே நிலைத்திருக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எல்லாம் இப்போ ஓபிஎஸ் அண்ணன் சொன்னார், கட்சி ஆரம்பிக்க போறோம். நீங்க எல்லாம் கேட்டீங்க, அது போய் நான் சொன்னான்னு சொன்னார். ஏன் இப்படி மாறி மாறி பேசுறார் அண்ணன் தெரியல. அதை சொன்னது திரு வைத்திலிங்கம் அவர்கள். எந்த காலத்திலும் இனி ஒட்ட உறவோ கூட்டணியோ இல்லை பிஜேபி கட்சியுடன் என்று சொன்னது பண்ருட்டியார் அண்ணன் அவர்கள், பெரிய சீனியர் லீடர். இதுக்கு ரெண்டுத்துக்கும் முரண்பாடா இப்ப நான் அமித்ஷாவை சந்திச்சு வந்தேன்னு சொன்னா, நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக உள்கட்சி பிரச்சனையில் தலையிடுவதில்லை என்று சொன்னார். அப்புறம் அவர் ஓபிஎஸ் கூட்டு பேசுறாரு, திரு கே செங்கோட்டையனை கூட்டு பேசுறாரு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செயல்படுகிறது. அப்புறம் என்ன உள்கட்சி விஷயத்தில் தலையிடுறதுன்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆகவே ஓபிஎஸ் அண்ணனை கூப்பிட்டு ஒரு சரிசமமான இடத்தில் வைத்து நீங்க தயாராயிருங்க, எடப்பாடி பழனிசாமி முதுகுல குத்திட்டா நாங்க உங்க தலைமையில அதிமுகவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஓபிஎஸ் இடம் அமித்ஷா பேசியதாக தெரிகிறது. ஆகவே இபிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இபிஎஸ் முதுகுல குத்துவார் உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகிறது தமிழகத்தில். மாறி மாறி பேசுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அதிமுக தொண்டர்கள் உறுதியாக சொல்லுகிறோம், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு செல்லுகின்ற தலைவர்கள் அதிமுக தொண்டர்களால் மொத்தமாக புறக்கணிக்கப்படுவார்கள். பிஜேபி பெயரை சொல்லிக்கொண்டு அம்மா வழிக்கு எதிராக எந்த தொண்டரும் பின் செல்ல மாட்டார், பிஜேபியை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அந்த வழியில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.